ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சாப்டர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உறவுகளும் சார்புகளும். ஸோ பேசிக்லேருந்தே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட்டு, அதாவது கணம்னா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கணங்கிறதுக்கு டெஃபனேஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னா நன்கு வரையறுக்கப்பட்ட கணங்களின் தொகுப்பு. ஸோ இதுதான் நம்ம கணம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வார்த்தை இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்னா நன்கு வரையறுக்கப்பட்ட, அப்புறம் அந்த தொகுப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தனித்துவம்னு ஒரு வேர்டு தனியாக மென்ஷன் பண்ணல, ஆனால் இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டின்க்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு வேர்டு. ஸோ இந்த இதில் வந்து வெல் டிஃபைன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டின்க்ட், இது 2 வார்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட். அது என்ன வெல் டிஃபைன்ட், அதாவது நன்கு வரையறுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் தனித்துவம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நன்கு வரையறுக்கப்பட்டது படாதது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 to 10 நம்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். 10 நம்பர்ஸ் தான் இருக்குது. இதுவே 100 கொடுத்தா 100, இதுவே லேக்கில் கொடுத்தா லேக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். இதுவே ஃபேவரட் மூவிஸ், அதுக்கப்புறம் குட் புக்ஸ், இது மாதிரி நமக்கு சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து வரையறுக்கப்படாதது. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வரையறுக்க முடியாது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கன்ஃபார்மாக இதுதான் இத்தனை நம்பர் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பார்த்திங்க அப்படின்னா நன்கு வரையறுக்கப்பட்டது. அதுவே முடியலை அப்படின்னா வரையறுக்கப்படாதது. செட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா டைப் இருக்குது. அதாவது ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அதுக்கப்புறம் ஏ டிஃப்ரென்ஸ் பிலாம் இருக்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா போக போக நம்ம பார்ப்போம். ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர்டு பேர், அதாவது பார்த்திங்க அப்படின்னா வரிசை ஜோடின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயின் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இத்தனாவது சீட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது பார்த்திங்க அப்படின்னா 2வது கம்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு சீட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதுதான் நம்ம வரிசை ஜோடின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ தேட்ரு சீட்டு, இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கார்ட்டீசியன் பெருக்கல். ஸோ சிம்பிளாக பார்ப்போம், சம்மில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வரிசை ஜோடியை பெருக்கி எழுதுகிறது தான் கார்ட்டீசியன் பெருக்கல். ஸோ அதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு செட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா பின்னு ஒரு செட்டு கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் கிளாஸ் பண்ணி எழுதணும். ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஏ 2 1, பி வந்து 3 4ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது ஏ கிராஸ் பின்னு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 2 இருக்குல்ல, இதோட பியை கம்பேர் பண்ணி எழுதணும். இப்போ 2ஓட 3 கம்பேர் பண்ணி எழுதணும். இப்போ அதே 2ஓட 4 கம்பேர் பண்ணி எழுதணும். ஓகேவா? இதே மாதிரி எழுதணும். அங்கிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். இப்போது ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்னால் மற்ற எல்லா சீட்டையும் முடிச்சிடுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ 2 3, அதே மாதிரி 2 4ன்னு எழுதிடுவீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் கம்பார்ட்மெண்ட் வரணும். 1 3, அதே மாதிரி 1 4. ஸோ இந்த மாதிரி போங்க. ஸோ 1 4, 1 3, 1 4. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி, அவ்வளோதான். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பி கிராஸ் ஏன்னு கொடுப்பாங்க. இப்போ பி கிராஸ் ஏவும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கம்பார்ட்மெண்ட்டுங்கிறது நான் இந்த ட்ரெயின் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது நேம் இது கிடையாது. ஓகேவா? ஸோ பி கிராஸ் ஏன்னு கொடுக்கும்போது அப்படியே மாற்றி எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி இருக்க மாதிரி, 2வது ஏ இருக்க மாதிரி, இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 3ஓட 2 கம்பேர் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி 3ஓட 1 கம்பேர் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி 4, அதுக்கப்புறம் 4 2, 4 1, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா பி கிராஸ் ஏயும் அவ்வளோதான். ஓகே, எழுதுவோமா? இப்போது 3, 2. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கமா போட்டுருங்க. அதுக்கப்புறம் 3, 1, அப்புறம் இன்னொரு கமா போட்டு 4, 2, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4, 1. ஸோ இதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அது எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் மேலே கம்பேர் பண்ணி பாருங்கள். 2 3, இல்லை 3 2. ஸோ இது 2 ஈக்குவலாக, ஏதாச்சும் இந்த மாதிரி 2 வேல்யூவை ஈக்குவல் பண்ணி பாருங்கள். ஸோ ஈக்குவலாக வராது. ஏன்னா எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக வராது. ஒரே ஒரு இடத்துல வரும். எங்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா 2 நம்பருமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும்தான் வரும். ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா 3 கார்ட்டீசியன் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா 3 பெருக்கல் ஏ பி சி அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி எழுதணும். இதை வந்து சம் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட நோட்ஸ் அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எழுத்து கொஞ்சம் கிறுக்குன மாதிரி தான் இருக்குது, மொபைலுங்கிறனால அப்படி இருக்குது. ஃபஸ்ட் டைம் வேறு, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஸோ போக போக கரெக்ட் பண்ணிக்கிறேன்.